நம்மளுடைய சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருந்து நான் பேசிகிட்ருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு இங்கே வந்து தி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டாக இது வந்து சமையல் கற்றுக்கிறதானே அப்படிலாம் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. பட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கலாம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் இயர் அந்த தேர்ட் இயர் அதே மாதிரி டிப்ளமோ அண்ட் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி இந்த மாதிரி அதுலேயும் உங்களுக்கு வந்து கல்னரி அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறது தென் பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான சர்வீசஸ்க்கு எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க படிச்சுக்கிட்ட அந்த விஷயத்தை நமக்கு வந்து எப்படி வந்து குக் பண்ணி காமிக்கிறாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக குக் பண்ணி காமிக்க போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரியலி எனக்கு லாஸ்ட் எபிசோடில் அந்த பெரி பெரி சிக்கன் சாப்பிட்டது வந்து அவ்வளோ ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணது வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இருந்தது. இப்போ ஒரு கேண்டி நாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் கேண்டி பண்ணி கொடுக்க முடியும். அது எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை வாங்க பார்க்கலாம். ஸோ நாம் இப்போ வந்து சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்மளுடைய மணிவேல் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் ஸ்வீட் வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ஸோ இதுக்கு ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. அண்ட் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருவாங்க. அப்படிதானே மணிவேல்? ஓகே, மணிவேல் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து தலைவாசல்லேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். எதனால் இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ண? காலேஜில் கிச்சன் பெருசாக இருக்கு. ஓகே, கிச்சனில் வந்தவங்க எல்லாருமே கிச்சன் 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 அவ்வளோ பிடிச்சிருக்கா? இல்லை ரியலி எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டக்குன்னு படாப்பட்டு சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் எதனால் நீங்கள் 10th முடிச்சுட்டு வந்தீங்களா 12th முடிச்சுட்டு? 12th முடிச்சுட்டு வந்தீங்க. என்ன எடுத்திருக்கீங்க? பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்கீங்க. சமைக்கிறது ரொம்ப பிடிக்குமா மணிவேலுக்கு? இது வரைக்கும் மணிவேல் ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணீங்க? ஸ்வீட்டு தானா? எந்த ஸ்வீட்டு தான் பண்ணீங்களா? மூண்டால் அல்வா. ஓகே, மூண்டால் அல்வா. ஓகே, பாசிப்பருப்பு அல்வா வந்து பண்ணியிருக்காங்க. அல்வா மாதிரி வந்ததா? அந்த அல்வா வந்து கல் மாதிரி வந்ததா? கொஞ்சம் லைட்டாக கல் மாதிரி. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம போக போக தான் வந்து கற்றுக்க முடியும். ஓகே மணிவேல், இப்போ நம்ம சேலம் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நிறைய கோர்ஸ் 10th ஃபெயில் ஆனவங்களுக்கு, 12th ஃபெயில் ஆனவங்களுக்கு, ஓகே, பாஸ் ஆனவங்களுக்கு இருக்குது. ஓகே, 10th இப்போ ஃபெயில் ஆனவங்களாம் அவங்களுக்கு வந்து டூரிசம் பற்றி டூரிசம் பற்றி வந்து எடுக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ஆரஞ்சு கேண்டி பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் ஆரஞ்சு கேண்டி என்னென்ன தேவைப்பா? ஃப்ரெஷ் ஆரஞ்சு கேண்டி செய்ய தேவையான பொருட்கள்: ஆரஞ்சு, ஜெலட்டின், சுகர் பவுடர். ஸோ ஆரஞ்சு, ஜெலட்டின் அண்ட் சுகர் பவுடர் இது வந்து தேவை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பற்ற சொல்லலாமா? முதல்ல கடாயை நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்க வேண்டும். ரைட்டு, பற்ற வைங்க. ஸோ இந்த ஆரஞ்சு கேண்டியோட ஸ்பெஷல், நீங்கள் எல்லா விதமான ஃப்ரூட்லேயுமே இதை வந்து பண்ண முடியும். ஸோ ஆரஞ்சு மட்டும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் பொமோகிரானேட் வந்து கோவா இந்த மாதிரி என்ன ஃப்ரூட், கிரேப்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்டில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒரே மெத்தட் தான், ஃப்ரூட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்படி தானே? ஓகே, ரைட்டு. நானும் போக போக உங்களோட சேர்ந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்? நான் ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறதா? ஓகே, பழம் பிழிஞ்சு நம்ம எத்தனை பழம்? இது 2 பழம் நாங்கள் வந்து பிழிஞ்சு ஜூஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே ரைட்டு, ஊற்றிடலாமா? ஓகே, ஸோ இதில் எதுவுமே சுகர் கிடையாது, எதுவுமே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ். ஓகே ரைட். அடுத்தது என்ன பண்ணோம்? சுகர் போட்டுடலாமா? எவ்வளோ சுகர்? இப்போ 2 பழத்துக்கு எவ்வளோ சுகர்? இது வந்து 200 ml. ஓகே, அதுக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ 200 ml நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தீங்க அப்படின்னா 200 கிராம் வந்து சர்க்கரை. இல்லை எனக்கு தெரியாது, அதனால தான் திக்கிறேன். ஓகே, கொதிக்கும் போது வந்து பண்ணணும், அப்படியே போட்டுடலாமா? ஓகே ஓகே ரைட்டு. ஸோ 200 ml 200 கிராம் நம்ம இது ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? அது நல்லா மெல்ட் ஆகணுமா? ஜெலட்டின் இப்போவே ஆட் பண்ணிடலாமா? ஓகே, அது கொதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதா? ஸோ இது எவ்வளோ யூஸ் பண்ணணும்? இது வந்து கடைசியாக ஃபினிஷிங் மட்டும். ஓகே, ஜெலட்டின் எவ்வளோ யூஸ் பண்ணணும்? ஜெலட்டின் வந்து 200 மில்லிக்கு வந்து சேம் இது மேம் 7 கிராம் யூஸ் பண்ணணும். 7 கிராம். ஸோ இப்போ டோட்டலாக வந்து 400 கிராம்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லிக்கலாமா? இல்லை ஜூஸோட கணக்கு எடுத்துக்கணுமா, சர்க்கரையோட கணக்கு எடுக்கணுமா? ரெண்டும் ஒரே கணக்கு தான். ரெண்டும் ஒரே கணக்கு. ஜூஸ் கணக்கு எடுத்தால் அது ஈக்குவல் வந்து
சர்க்கரை எடுத்துக்கணும். இது எவ்வளோன்னு கேட்குறேன். ஜெலட்டின் அது வந்து 7 கிராம் எடுக்கணும். 7 கிராம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஜெலட்டின் இல்லைன்னா அகர் அகர் போடலாம். அகர் அகர் ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகர் அகர் வந்துட்டு நம்ம எல்லா ஷாப்லையுமே கிடைக்கும். ஈவன் ஜெலட்டினும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அது நிறைய நியூ பிராண்டட்ல இருக்கு. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 7 கிராம்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ 400 கிராம் உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ். ஸோ 400 ml வந்து ஆரஞ்சு ஜூஸ். 400 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 200 400 400 பத்தியா மொத்தமா 400 இல்ல தனித்தனியாவா? ஓகே. ஸோ 200 கிராம் ஆரஞ்சு ஜூஸ் ml, 200 கிராம் சுகர், 7 கிராம் ஜெலட்டின். ஸோ இது வந்து பவுடர் ஃபார்ம்ல தானே இருக்கும். பவுடர் ஃபார்ம்ல. ஓகே ரைட். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நல்லா பாயில் ஆகும். நல்லா பாயில் ஆகணுமா? ஓகே. இன்னும் கொஞ்சம் ஹைல வைக்கலாமா? இப்படி இருக்கட்டுமா? ஓகே. ஸோ இந்த கேண்டியோட ஸ்பெஷல் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து பண்ணுறோம். ரெண்டாவது வந்து குழந்தைங்களுக்கு கேண்டின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஸோ கோல்டு அந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஜிஞ்சர் பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வந்து கட்டி ஆகாதா? அப்படியே மெல்ட் ஆகிடுமா எல்லாமே? ஒரு கம்பி பதம் வரும். ஓகே. அந்த கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து ஓகே. கம்பி பதம் வரணும்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்படி கையில் எடுத்து இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா அந்த கம்பி மாதிரி வரும் இல்லையா? இல்லைன்னா தண்ணியில் ஊற்றிக்கணும். தண்ணியில் ஊற்றினா அது என்ன மாதிரி ஆகும்? கொஞ்சம் கட்டியாகும். கட்டி ஆகிடும். ஓகே. அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துடணும் இல்லையா? அந்த டைமில் எடுத்து ஒரு ட்ரேயில் வந்து ஊற்றி எவ்வளோ நேரம் நம்ம இதை வந்து செட் பண்ணணும்? 2 hours. 2 hours வந்து செட் பண்ணணும். ஓகே. கண்டிப்பாக. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு ஃபேக்கல்ட்டியை பற்றி வந்து கேட்டிருந்தோம். எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ நான் உங்ககிட்டயும் அதே தான் கேட்குறேன். ஸோ ஒரு படிப்பு அப்படின்னா இதை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? கிச்சன் ரொம்ப பிடிக்கும், அதனால நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்க. ஸோ இந்த காலேஜ், அதுவும் சேலத்தில் நீங்கள் தலைவாசலில் இருக்கீங்க, சேலமில் எதுக்காக இங்கே வந்தீங்க? இந்த காலேஜ் வந்து ஏன்னா நிறைய காலேஜஸ் இப்போ வந்து இருக்குது இல்லையா? ஸோ நிறைய காலேஜ் இருக்கும்போது ஏன் வந்து சேலம் இன்ஸ்டியூட் வந்தீங்க? ஹோட்டல் வந்து ரேடிசன் ஹோட்டல் வந்து அட்டாச்சாக இருக்கிறதுனால பெனிஃபிட் நிறையா இருக்கும். ஓ ஓகே ஓகே. இப்போ படிக்கும் போதே வேற எங்கேயோ வேலையை காமிச்சு விட்டுவாங்க. ஆனால் பட் பெரிய பெரிய கம்பெனிக்கு போவாங்க. ஓகே ஓகே. அதனால நீங்கள் வந்தீங்களா? சூப்பர். படித்து முடிச்சுட்டு என்ன வாங்கணும்னு ஆசை? செஃப் தான். ஸோ நல்லா ஹோட்டல் வைக்க போகிறீங்களா? ஓகே. மறைக்காமல் சொல்லிடணும், நான் வந்து சாப்பிடுவேன். காசுலாம் கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன். ஓகே ரைட். பார்த்துக்கோங்க மக்களே. நான் வந்துட்டு என் தம்பி வந்து நம்ம யாரும் மணிவேல் வந்து ஹோட்டல் வச்சாருன்னா நான் போய் சாப்பிடுவேன், காசு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ரைட்டா? ரைட். ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? நல்லா பாயில் ஆகணும். ஓகே. நல்லா பாயில் ஆகணுமா? பாயில். ஸோ நம்ம வந்து இப்போ ஆரஞ்சு கேண்டி ரெடி பண்ணுறதுக்கு சுகர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸ் அண்ட் ஜெலட்டின் வந்து மிக்ஸ் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் 200 ml ஆரஞ்சு ஜூஸ் அண்ட் 200 கிராம் பார்த்தீங்கன்னா சுகர். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி 7 கிராம் ஜெலட்டினோட நம்ம ஆட் பண்ணி ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வரணும். ஐ மீன் இது வந்து கம்பி பதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை எடுத்து கையில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி மாதிரி வரும். இதுதான் வந்து அந்த கம்பி பதம். ஸோ இந்த பதத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரே இருந்தால் ட்ரேயில் நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ணிடலாம். அல்லது இந்த மாதிரி பவுலில் வந்துட்டு நீங்கள் சூப்பராக ஆயில் அப்ளை பண்ணி கீ அப்ளை பண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 hours நம்ம வந்து வைக்கணும். அப்போ தான் அது வந்து செட் ஆகும். கண்ணா மணிவேல், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இப்போ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது நம்ம படிக்கிறதுக்கு கற்றுக்குறோம், ஸோ எழுதுறதுக்கு கற்றுக்குறோம், லாங்குவேஜஸ் வந்து கற்றுக்குறோம், ப்ளஸ் வந்து குக்கிங்க்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதில் கட்டிங்கு நிறைய நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் தேவையானது தெரிஞ்சது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு செக்ஷன் வந்து இந்த கார்விங் பண்ணுறது. ஸோ அழகு அப்படின்னும் போது கார்விங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து வெஜிடபிளில் மட்டும் கிடையாது, ஃப்ரூட்ஸில் இருக்குது, ஐஸில் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுடைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல சேலம் கற்று தராங்களா? எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கா? ஐஸ்லயும் வெஜிடபிள்ஸ், ஓகே. இப்போ நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க? வெஜிடபிள்ஸ்ல நிறைய பண்ணிருக்கேன். வெஜிடபிள்ல பண்ணிருக்கீங்களா? சோ எனக்கு ஏதாவது பண்ணி காமிப்பீங்களா? என்ன வெஜிடபிள்ல பண்ணுவீங்க? வெஜிடபிள் பீட்ரூட், கேரட். எதனால நீங்க வந்து பண்ணுவீங்க? ஓகே. இப்போ நம்ம இத வந்து செட் பண்ணிரோம். செட் பண்ற அந்த கேப்ல இவங்க நமக்காக வந்துட்டு வெஜிடபிள்ல ஒரு காவிங் வந்து பண்ணி காமிப்பாங்க. சோ வெயிட் பண்ணுங்க. செட் பண்றதுக்கு இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பவுல்ல கீ அப்ளை பண்ணி ரெடி பண்ணிடலாம். செட் பண்ண போறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ கீ தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ரைட்டா? செட் பண்ணிடலாம்.
ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு இதை செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆரஞ்ச் ஃப்ரூட்டில் நமக்கு வந்து காவிங் பண்ணி காமிக்க போகிறாங்க, பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம மணிவேல் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஆரஞ்ச் கேண்டி வந்து ரெடி பண்ணிட்டாரு. ஸோ நம்ம ஃப்ரீஸில் வந்துட்டு 2 hours அதை வந்து செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைனல் டிஷ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஸ்வீட் வந்துட்டு செம்ம சூப்பர்வாக அண்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய பீச்சில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்படியா? ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ஸ்பூனே இருக்குது. ஸோ இதை நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உருண்டையாக அண்ட் பெருசு அப்படிலாம் வந்து கிடையாது. இந்த கேண்டி பொறுத்த வரைக்கும் லைக் இப்படி தான் இருக்கும் செட் ஆகி. எஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். லைக் இது எப்படி சொல்கிறது, நம்ம ஜவு மிட்டாயெலாம் வந்து சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் வந்து இருக்கும். உண்மையுமே ரொம்ப ரொம்ப அது சூப்பராக இருக்குது. ஸோ இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான், அதில் இந்த அளவுக்கு அப்படின்னும் போது ரியலி ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 1 hour நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ உருண்டையாவோ அல்லது மல்டி உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ தீபனை நம்ம வந்து இன்வைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ தீபன் இப்போ வந்து சூப்பராக இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறாரு. வாங்க தீபன். ஸோ இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப சூப்பராக. இப்போ தீபனை கூப்பிட்டுலாம். தீபன் வாங்க. ஸோ எப்படி உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி சூப்பரான ஆரஞ்சு கேண்டி வந்து பண்ணியிருக்காரு, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்கிறீங்களா? நான் நல்லா இருக்கு மேம். நல்லா இருக்கா? கரையிற மாதிரி இருக்கு. ஸோ கேண்டி அப்படின்னும் போது வந்து கடிக்கிறதோ இல்லை அது மாதிரி ஸ்ட்ராங்காக அப்படி இல்லாமல் நாக்கில் வச்சோன்னா கரையிற மாதிரி. ஆக்சுவலி நம்ம பஞ்சு மிட்டாய் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜவு மிட்டாய் வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் போய் கெமிக்கல் இருக்கிறது வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரூட்டில் அல்லது மல்டி உங்களுக்கு வந்து வெஜிடபிளில் கூட நீங்கள் வந்து பண்ணி தரலாம். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 months இருக்கட்டும் 1 year இருக்கட்டும், அவங்க வந்து கற்றுக்கிட்ட அத்தனை விஷயங்களையும் நமக்கு இன்றைக்கி வந்து குக் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரியலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் 2 பேருமே பெரிய லெவலில் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. விருந்தோம்பல் நம் தமிழர்களின் தலையாய பண்பாடு, பாரம்பரியம். அதை ஒரு கலையாய், கல்வியாய், தம் தொழிலாய் மாற்றி பல வெற்றியாளர்களை உருவாக்கும் பெருமுயற்சியோடும் பெருமையோடும் கனவுகள், எதிர்பார்ப்பு, பயம்,
என்று ஆர்வத்தோடு சாதிக்க துடிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும், பள்ளி தேர்வில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்ற தோல்வியில் துவண்டு கிடக்கும் அந்த மாணாக்கர்களுக்கும் இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று தோளோடு தோள் சேர காத்திருக்கும் ஒரு கல்விக்கூடம். வழங்குகிறோம் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சர்வதேச தரமிக்க ஒரு கல்வி நிறுவனம். We are very happy to welcome you all to Salem Institute of Hotel Management. மதிப்பான எண்ணங்களும் நம் திறமைகளை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பும், அதை சரியாக அடைய நமக்கு ஒரு வழிகாட்டியும் இருந்தால் யாவரும் வெற்றியாளர்தான். அந்த வழிகாட்டியாய் இதோ நாங்கள் இருக்கிறோம். சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சர்வதேச தரமிக்க ஒரு கல்வி நிறுவனம். நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு உங்களை ஷேப் பண்ற இன்ஸ்டிடியூஷன். சர்வதேச கூடங்களில் வேலை வாய்ப்பு அமைத்து தந்து இந்த போட்டி மிகுந்த சமுதாயத்தில் எல்லா வகையிலும் தயார் செய்யும் ஒரு உன்னத கல்வி நிறுவனம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனலா மட்டும் இல்லாம உங்களை ஒரு தொழிலதிபராகவும் உருவாக்குற கல்வி நிறுவனம். கல்வி கற்கும் போதே சர்வதேச கூடங்களில் பயிற்சி மற்றும் பட்டம் பெறும் முன் வேலை வாய்ப்பிற்கான கேம்பஸ் இன்டர்வியூ என உங்கள் எதிர்காலத்தையும் அதன் கனவுகளையும் கருத்தில் கொண்டு இயங்கும் ஒரு உன்னத கல்வி நிறுவனம். வாருங்கள், எங்களோடு வளருங்கள். சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மாமாங்கம், சேலம். வணக்கம், நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன். சேலத்தில் சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி அந்த காலேஜ் வந்திருக்கேன். அந்த காலேஜ் சுற்றி பார்த்தேன். அட்டகாசமான ஒரு கிச்சன், பெரிய கிச்சன் வச்சுருக்காங்க. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க கிச்சனில். அதே மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். எனக்கு பிடிச்ச ரொம்ப டிபார்ட்மெண்ட்டு கிச்சனும் சரி, சர்வீஸும் சரி. அது சர்வீஸும் ரொம்ப அழகாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி லே பண்ணணுமோ அது மாதிரி லே பண்ணியிருக்காங்க. மூணாவது எனக்கு காமிச்சது வந்து ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட். சூப்பர். ட்வின் பெட் ஒன்று, அதே மாதிரி ஒரு சிங்கிள் பெட், அதாவது பிக் சைஸ் பெட், கிங் சைஸ் பெட்ரூம் காமிச்சாங்க. சூப்பர். என்னோட பட்ஜெட் சொன்னால் கலக்கல். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கு வேணுமோ எல்லாமே இருக்குது. தி பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்ஸு பிஎஸ்சி கேட்ரிங், டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி, இது வந்து 3 வருஷம் கோர்ஸ். இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2. இந்த 2 கோர்ஸுக்கும் குவாலிஃபிகேஷன் +2. அது இல்லாமல் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க 1 இயருக்கு, 10th குவாலிஃபிகேஷன். சர்வீஸ் வச்சுருக்காங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் வச்சுருக்காங்க. இது எல்லாமே 1 இயர் கோர்ஸ். இது குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகும், ஃபெயிலாக இருக்கலாம். இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுத்தாங்க. பெஸ்ட் பார்ட் இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க. ரேடிஸ்னு ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இது ஒரு ஈஸியாக போகுது. இந்த காலேஜிலேருந்து ட்ரைனிங் 6 மாதம் ட்ரைனிங் வேணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். இன்னொரு பெஸ்ட் பார்ட், முடித்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இந்த ஹோட்டல்லையும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, இப்போது இந்த சேலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது 2வது வருஷம். இப்போயே கிட்டத்தட்ட ஒரு 200 பிள்ளைங்க சேர்த்துருக்காங்க. இன்னொரு வருஷம் ஃபைனல் இயர் அடுத்த வருஷம் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த இன்ஸ்டிடியூட் வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்கு. ஒன்று, லைப்ரரி நிறைய புக்ஸ் இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்டாக இருக்குது. கம்ப்யூட்டர் சூப்பராக இருக்கும். 20 கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க, அட்வான்ஸ்டாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அந்த வைஃபை நெட்லாம் வச்சுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதுதான் காலேஜில் இருக்குது. அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த காலேஜில் வந்து ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு பெருமையாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது சேலத்துலேருந்து சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த காலேஜ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து 100% வேலை வாய்ப்பு கேரண்டி. எல்லாருமே நினைக்கிறது, பேரண்ட்ஸ் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படித்தா ஹோட்டலில் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு. இல்லை, ஹோட்டல் பத்திரம் இல்லாமல் எங்கெல்லாம் பாருங்க
ரயில்வேஸில். ஏன்னா இது அப்ரூவ்ட் பை தி கவர்மெண்ட். யூ ஆர் எலிஜிபிள் டு ஒர்க் இன் ரயில்வேஸ். நம்ம சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப அழகான முறையில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் காலையிலேருந்து கடந்த லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே அவங்க கற்றுக்கிட்ட அந்த அழகான விஷயங்களை நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் சைட் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஒரு சப்போர்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேணும், என்ன தேவை, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் தி பெஸ்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு காலேஜில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்குது, ஸோ பேக் அண்ட் ஆஃபீஸஸில் வந்து அவங்களுக்கு பிரின்ஸிபலாக இருக்கட்டும், வைஸ் பிரின்ஸிபலாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க, ஸோ அவங்க படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தேவைப்படுது, படிக்கும்போதே என்ன தேவைப்படுது, படித்ததுக்கப்புறம் என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். பட் இதெல்லாம் விட ஒரு ஹோட்டலில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு ஹோட்டல் டைப்பில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது 5 ஸ்டார் ஹோட்டல் டைப்பில் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சேலத்தில் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ராடிசனோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப நிறைய பண்ணும். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறத விட நம்மளுடைய ஜிஎம் இங்கே இருக்காரு, அவர்கிட்ட நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நீங்கள் ஜிஎம் இந்த பொசிஷனில் இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே, நீங்களும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களா? கண்டிப்பாக. ஓகே, எங்கே படிச்சீங்க, நீங்கள் உங்களுடைய கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் வந்து துவாக்குடி கேட்ரிங் காலேஜில் திருச்சிராப்பள்ளியில் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படித்தேன். நான் வந்து பேசிக்காக ஐ எம் ஃப்ரம் அ வில்லேஜ், வீரகேரளம்புதூர், தென்காசி மாவட்டத்திலேருந்து. +2 படித்த பின் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பார்த்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சேர்த்து விட்டாங்க. எனக்கு வந்து என்னன்னா இப்போவாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு நாலேஜஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ அவ்வளோலாம் வந்து கிடையாது. பட் உங்கள் டேடி வந்து இதில் ஒரு நல்ல ஒரு கெரியர் இருக்கும், உங்களோட லைஃப் நல்ல க்ரோத் இருக்குன்ட்டு அப்போவே உங்களை பண்ண வச்சது, படிக்க வச்சதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே சார், இப்போ என்னென்னா இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதர் காலேஜஸ்லையும் சரி நம்ம காலேஜஸ்லேயும் சரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் படிக்கும்போது அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருந்தது? நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ படிக்கும்போதே ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் எங்களுக்காக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் காலேஜ் படித்தது வந்து 2000. அப்போ வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்னால் விரல் விட்டு எண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஹோட்டல் கிடையாது, இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது வந்து ஒரு எமர்ஜிங் இண்டஸ்ட்ரியாக தான் இருந்தது. பட் இப்போ வந்து தெர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். எல்லா சின்ன சின்ன 3rd டயர் சிட்டிலையும் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. நான் படிக்கும் போது வந்து ரேர்லி வி கெட் அ அவுட்டோர் கேட்ரிங். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்க்கு தான் கொடுக்குறோம். அவங்க படித்து ஒரு 6 மாதம் அவங்க கொஞ்சம் நல்லா சர்வீஸ், கிச்சன்லாம் சர்வீஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓடிசி அந்த அவுட்டோர் கேட்ரிங்லாம் கொடுத்து ஒரு டெய்லி வேஜஸ் மாதிரி அவங்க படிக்கும்போதே அவங்க ஃபீஸு கட்டுற அளவுக்கு அவங்கள நாங்கள் தயார் பண்ணுறோம், கொண்டு வந்துடும். ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லை. அதனால நீங்க இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம சேலம் இன்ஸ்டியூட் வந்து அழகப்பாவுடைய ஒரு டைப்பில் இருக்காங்க. அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஒரு வேலிடான சர்டிஃபிகேட்டு. இப்போ வந்து அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறமாவும் சரி அல்லது படிக்கும்போதும் சரி அவங்க இங்கே வந்தாங்கன்னா, ஸோ நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு கிராமத்தில் இருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அப்போ இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நிறைய மல்டி லாங்குவேஜஸ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நீங்கள் நம்மளுடைய காலேஜஸில் என்ன மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் ஓடிசி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஓடிசி வந்து ஜஸ்ட் ஒரு 1 or 2 times தான் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்களா, அல்லது வந்து எப்பயுமே அந்த ஓடிசி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுப்பீங்களா நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில்? ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க, அவங்களும் தமிழ் மீடியம்லேருந்து வருவாங்க, இங்கிலீஷ் மீடியம்லேருந்து வருவாங்க. ஸோ 10th பாஸ் ஆகிட்டும் வரலாம், ஃபெயில் ஆகிட்டும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்கள் சைடில் இருந்து உங்கள் தரப்புலேருந்து எப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பை கொடுக்குறீங்க, எப்படிப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. ஸோ இது சொல்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லணும். ஆக்சுவலாக எங்கள் சேர்மன் ஐயா வந்து திரு மிஸ்டர் ராமலிங்கம், அவங்க வந்து இந்த ஹோட்டலை வந்து அப்படி பார்த்து செதுக்கியிருக்காங்க. நாங்கள் 14 இயர்ஸாக இருக்கிறோம் இந்த இண்டஸ்ட்ரியில். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் இன் த சேலம்.
முதல்வர்லேருந்து கவர்னர்லேருந்து யார் வந்தாலும் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களோட விஷன் என்னென்னா, இப்போ நம்ம இங்கே இந்த சேலமில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்க நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க, எல்லா இடத்துலேருந்து வராங்க. பட் அவங்க வந்து தாரமங்கலத்தில் இருந்து இருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா பசங்க வந்து ஏன் இன்னும் அந்த மாதிரி டெவலப் ஆகலை, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்குனாலேயே அவங்க வந்து சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இங்கே சுற்றி இருக்கிற பசங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க இருக்காங்க, அதாவது ஃபீஸ் கட்ட முடியல அவங்களால, அந்த மாதிரி வாழ்க்கையில் கீழ் நிலையில் இருக்க பசங்களுக்கு, இல்லைனா ஒரு பையன் 10th ஃபெயிலாக இருந்திருக்கலாம், 12th ஃபெயிலாக இருக்கலாம், இன்னும் நம்ம என்ன வாழ்க்கை முடிஞ்சிச்சோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக அவரோட யோசனையில் தோணுதான் இந்த சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் வந்து எந்த மாதிரி, அதாவது சில பேர் நிறையா மணி இருக்கலாம், ஆனால் வந்து சில பேர் வந்து திறமை இருந்திருக்கும், ஆனால் அவங்களால கற்றுக்க முடியல, பெரிய காலேஜுக்கெலாம் ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை பார்த்து செலக்ட் பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி எங்கள் காலேஜில் வந்து பிரின்ஸிபல்கிட்ட முதல்லையே சொல்லிட்டாங்க, அதாவது 3 லாங்குவேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லணும். ஒன்று வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச். இந்த 3 லாங்குவேஜும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க தமிழ்நாடுன்னு மாட்டிக்காமல் ஃபாரினில் போகலாம், நார்த் இந்தியாவில் போகலாம். வேர்ல்டு இஸ் ஓப்பன். இப்போ பார்த்தீங்கன்னா ரேடிசன் மட்டுமே இந்தியாவில் மட்டும் 200 காலேஜ் இருக்குது. வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 1600க்கு மேலே இருக்குது. டோட்டலாக அரௌண்ட் 2000 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இந்த குழந்தைங்க, அதாவது நம்ம லோக்கல் ஏரியாவிலேருந்து வர லோக்கலில் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு நாங்கள் தயார் பண்ணுறோம். ஸோ அதனால் அவங்க கையை பிடிச்சி ஒரு பேசிக்காக ஒரு முட்டை செலக்ட் பண்ணுறதுல ஆரம்பித்து அவங்கள வந்து பெரிய ஷெஃப் ஆக்குறது தாண்டியும் அது எங்களோட கடமை. அதை தான் நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பாக இல்லை, அது வந்து ஆத்மார்த்தமாக நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய விலைக்கு ஏற்றி வச்சுருக்கிறது நம்மளுடைய ஐயா அவர்கள் தான். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் சைடில் இருந்தால், இப்போ நீங்கள் ஜிஎம்மா இங்கே பொறுப்பில் இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக இதையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை பற்றி எல்லாருமே வந்து சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கொண்டு பிரின்சிபல் சார் முதல் கொண்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த குழந்தைங்க வந்து வந்த உடனே அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 month 1 yearல வந்து அவங்க இவ்வளோ கரண்டி பிடிச்சி அவங்க சமைப்பாங்க அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அவங்கக்கிட்ட கேட்கும் போது எங்களுக்கு வந்து குயிக்காக நாங்கள் அங்கே வந்து போயிடுறோம், ஈவினிங் டைமில் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது, லைவ் குக்கிங்கை நாங்கள் வந்து பார்த்துட்ருப்போம் அப்படின்றாங்க. ஸோ இந்த தாட் எப்படி சார் வந்தது? ஏன்னா சரி படிக்கட்டும், ஒரு 1 year ஆகட்டும், 2 year ஆகட்டும், அதுக்கப்புறம் அனுப்பலான்றது இல்லாமல் அவங்க வந்த உடனே இங்கே வரட்டும், இந்த ஸ்டார் ஹோட்டலில் வந்து அவங்க கற்றுக்கணும்னு வராங்க இல்லையா? ஸோ அந்த தாட் எப்படி வந்தது சார்? முதல்ல நான் சொன்ன மாதிரி ஐ ஆம் ஆல்சோ ஃப்ரம் வில்லேஜ். நான் வந்து கிராமத்துலேருந்து வந்தேன். நம்ம பட்ட கஷ்டம் வந்து நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து படக்கூடாது, அதுதான் முதல் இது. அதே மாதிரி எப்படி வந்து ரேடிசன் சேலம் வந்து நம்பர் 1 இந்த சேலம் சிட்டி அப்படிங்கிறது மாதிரி சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கிற எல்லா பசங்களும் வந்து நம்பர் 1 இந்த இண்டஸ்ட்ரியே ஆகணும். அதுதான் எங்களோட மெயின் எய்ம். இப்போ நாளைக்கு வந்து எந்த ஹோட்டல் எங்கே வேர்ல்டு வைடில் போனாலும் சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நான் வந்து கிராமத்தில் இருந்து பிறந்ததுனால அங்கே ஒரு சிட்டியில் போய் திருச்சியில் போய் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பயம்லாம் இருந்தது. ஸோ அதனால் இங்கே நம்ம கிராமத்தை சுற்றி இருந்த கிராமத்துலேருந்து வர்ற பசங்கள்லாம் ஒரு தன்னம்பிக்கையோட படிக்கணுங்கிறதுக்காண்டி அவங்கள ஹெல்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறோம். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒன் மோர் கொஸ்டின் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஹோட்டல் ரேடிசன் அப்படிங்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கு அவங்களுடைய அந்த கெப்பாசிட்டி பார்த்துட்டு நம்ம வந்து அனுப்பணும், அதே மாதிரி அவங்க எதில் திறமையாக இருக்காங்கன்னு பார்த்துட்டு அனுப்பணும். ஸோ சேலரி வைஸ் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ படிக்கும் போதே நீங்கள் ஓடிசி அப்படின்னு ஒன்று கொடுத்து அதுக்கு நீங்கள் ஒரு பேமெண்ட் வந்து கொடுக்குறீங்க, அவங்களோட ஸ்டடீஸை பார்த்துக்குறாங்க. இப்போ முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இங்கேயே ஜாப் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா, இல்லை அதர் பிளேசஸ்லேயோ அல்லது வந்துட்டு பெரிய பெரிய லெவல்லையோ நீங்கள் ஷிஃப்ட்லேயோ ஆர் வந்து அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் அவங்கள அனுப்புகிறீங்களா? அதை பற்றி மேம், இப்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் எமர்ஜிங். இப்போ வந்து எல்லா 3rd tier சிட்டி எல்லா சின்ன சின்ன இதையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவிலேயே இன்னும் ஒரு 5 yearsல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுமே இந்தியா இஸ் த எமர்ஜிங் மார்க்கெட் ஆக்சுவலி குளோபலி, தேங்க்ஸ் டு அவர் பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ வந்து ஆயிரக்கணக்கான ஹோட்டல்ஸ் வருது.
இப்போ இன்னும் ஒரு 5 வருஷத்தில் வந்து ஒரு 5000 ஹோட்டல்ஸ்க்கு மேலே வருது. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டிமாண்ட் வந்து அதிகம், மேன் பவர் டிமாண்ட் வந்து அதிகம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜென்சி கிட் வந்து ஹோட்டலுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நிறைய பேர் ஆப்ட் பண்ணுறதில்ல. அப்போது வந்து நம்ம கிராமத்தில் இருக்க மாணவர்களுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருகுது. ஸோ அப்படி போகும்போது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நம்ம வந்து தயார் பண்ணி அவங்களுக்கு தமிழ், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி எல்லாமே இது பண்ணும்போது அவங்களுக்கு மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாகும்போது சப்ளைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு சேலரிங்கிறது டபுள் த அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இங்கேயே அவங்கள வந்து ரேடிசன் ஸ்டாண்டர்டுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டாண்டர்டுக்கு தயார் பண்ணதுனால அவங்க கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியுமே எல்லாருமே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. இப்போவுமே 3rd இயர் ஸ்டூடெண்ட் எல்லாமே படித்து முடிக்கிறதுக்கு ஃபைனல் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் வந்து ரேடிசன் இல்லைனா சேலம்ங்கிற கூட்டுக்குள்ளே அடைக்கிற விரும்பலை. அவங்க வந்து இன்டர்நேஷ்னலில் போகணும். எங்கள் பையன்லாம் ஷிப்பில் வேலை பார்க்குறான். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி ஷிப்பில் வேலை பார்க்குறான். இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸே அவங்க வந்து பாம்பே, பெங்களூர், சென்னையில் வந்து பிளேஸ்மெண்ட் கிடச்சி அவங்க டைரெக்டாக எடுத்துகிறாங்க. ஏற்கனவே பிளேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஹோட்டல் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அழகாக நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்களும் அதை படித்து அதில் வந்ததுனால இன்றைக்கி எந்த அளவுக்கு உங்களாலே ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய லெவலில் இருக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்ருக்க பேரண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு அல்லது நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி பாஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை என்னால் படிக்க வைக்க முடியலைங்க, எங்கள் குழந்தைங்களை வந்து அனுப்பணும், படிக்க வைக்க முடியலனாலும் கவலைப்படாதுங்க. ஸோ படிக்கும் போதே அவங்க ஏர்ன் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, இவரும் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த ஒரு துறையில் படித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய 5 ஸ்டார் ரேடிசன், நம்மளுடைய சேலமில் ரேடிசன் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆல் ஓவர் வேர்ல்டுக்கே வந்து தெரியாமல் இருக்க முடியாது. அதில் GMமாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு படித்த அந்த படிப்பு தான், அந்த கேட்ரிங் தான் அதுக்கு வந்து காரணம். ஸோ கண்டிப்பாக இவருக்கு கீழே வந்து நம்மளுடைய குழந்தைகள் இருக்கும்போது 100% உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ இருந்ததை விட இப்போ நிறைய சப்போர்ட் கிடைக்கும். இன்கேஸ் இப்போ நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, மேற்கொண்டு என்னால் படிக்க முடியாது அப்படின்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் 12th முடிச்சிட்டனால வந்து ஜாயின் பண்ணுங்கள். இல்லைங்க நான் அதர் கோர்சஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், நான் ட்ராப் பண்ணிவிட்டேன், எனக்கு கேட்ரிங் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ BSc வந்து இருக்குது, 2 years இருக்குது, 3 years இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஒர்க் வந்து இருக்குது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. ஸோ இந்த துறையில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு அரிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய சேலம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். மிக்க நன்றி சார். ஸோ ரொம்ப அழகான விஷயத்தை எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க. இவரை மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் GMஆவோ அல்லது இன்னும் பெரிய லெவல்லே நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வேணும்னா நம்மளுடைய சேலம் இன்ஸ்டியூட் வந்து விசிட் பண்ணுங்கள். நன்றி.